டேய் பார்த்திபா, என்னடா பண்ற? ஒன்னும் இல்ல, வேணும்னே ரஜினி இடிச்சிட்டு போறான். ஏண்டான்னு கேட்டா அப்படிதான் இடிப்பேன்னு சொல்லி திரும்ப இடிக்க வரான். என்ன ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன். அவன் ரஜினி மேல கை வச்சுட்டான். அவனை சும்மா விட்டுருவேன் நானு. சரிடா, அவனை பாருடா, பார்க்க பைல்வான் மாதிரி இருக்கான். நீ ஒல்லி கொச்சி ஆட்டம் இருக்க. வேற ஏதாவது போட்டினா கூட பரவாயில்ல, குஸ்தி சரிப்பட்டு வராதுடா. குஸ்திங்கிறது வெறும் பாடி கேம் மட்டும் இல்லைன்னு. அவன் வேணா பெரிய வேம்புலியா இருக்கலாம், ஆனா நான் டான்சிங் ரோஸ். என்கிட்ட எதுவுமே நடக்காது. டேய் தம்பி, எல்லாம் ஓகே தான், ஆனாலும் திருவிழாக்கு வந்திருக்கோம், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். ரஜினியை தொட்டவன சும்மா விடக்கூடாதுங்கிற. விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, என்னடா இது என்னோட சண்டைண்ண. என் ஆளுக்காக நான் போட போற சண்டை. அதை நான் பண்ணாதானே நல்லா இருக்கும். அதுல எனக்காக இன்னொருத்தங்க ஜெயிச்சாங்கன்னா அதுல என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கு, அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ஆஹா, அது இல்ல பார்த்திபா, ரஜினி ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் உன்னை அடிச்சிருவானோன்னு பயப்படுறான். ஆமாண்ண, ரஜினி மாதிரி மனசுல உன்னை மூடி மூடி வச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அன்பை வெளியில வர வைக்க முடியும். இப்படி ஒரு சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன். சரிடா தம்பி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. அவனை ஜெயிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அது எனக்கு தெரியலண்ண, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நிச்சயம். நான் அவனை ஜெயிச்சா என் காதலுக்கு நல்லது, ஜெயிக்கலனா என் காதலுக்கு நல்லதில்ல. டேய், என்னடா சொல்ற? காதலிக்காக ஜெயிச்சா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும்லண்ண. அப்போ நீ முன் வச்ச கால பின் வைக்க மாட்ட. ஆமாண்ண, இந்த ஜாலியான பார்த்திபனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அத நீங்க பார்த்தது இல்லல்ல. இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிடா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு, பார்த்து ஜாக்கிரதையா ஃபைட் பண்ணு. சிவம் என்ன சொன்னா? அவன் சண்டை போட்டே தீரணும்னு அடம் பிடிக்கிறான். நீ பேசிருக்கலாம்ல. இல்ல அன்பு, நான் பேசிட்டேன். பார்த்திபனுக்கு ரஜினி மேல கைய வச்சிட்டான்னு கோவம். அன்பு கொண்டுனா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேக்குறான். சரிங்க, பேசி பாத்துருக்கலாம்ல. நான் எவ்வளவோ கேட்டுட்டேன். என்னக்கா, ஒரு சின்ன அடிதடியோட முடியும்னு பார்த்தா இப்படி குஸ்தி லெவலுக்கு போயிருச்சேக்கா. இது நானே எதிர்பார்க்காத ட்விஸ்டா. ரஜினி அடிச்சா பார்த்திபன் டென்ஷன் ஆவான். பார்த்திபன் அவனை 2 சாத்து சாத்துவான்னு எதிர்பார்த்தேன். இப்படி குஸ்தி சண்டையாகும் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வேணா பாரு, இந்த குஸ்தியில பார்த்திபன் செம்ம அடி வாங்க போறான். ரஜினி அதை பார்த்து அழ போறா. அந்த பார்த்திபனுக்கு அசிங்கமாக போகுது. எனக்கு என்னமோ இது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆயிருமோன்னு தோணுதுக்கா. அவ அடியும் இடியும் வாங்கி ரஜினி கிட்ட ஒரு சிம்பத்தில ஸ்கோர் பண்ணிட்டான்னா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா. அவன் அசிங்கப்பட்டானா மொத்த கதையும் முடிஞ்சிரும். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. ஆனா உனக்கு பார்த்திபனை பத்தி சரியா தெரியாது. பாக்குறவனுக்கு பன்காய் மாதிரி தெரியவானே ஒழிய அடிதடிக்கு பழகின ஆள் தான். ஒருவேளை பார்த்திபவனை தட்டி தூக்கிட்டானா? டேய், இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லடா. ஆமாக்கா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சான்ஸ விட்டுறவே கூடாது. ஆமாண்டா, அவன் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். என்ன பண்ண போற? இரு, நான் வரேன். இத புடி. எதுக்கு வாட்டர் பாட்டில்? அக்கா, இது ஸ்லீப்பிங் டோஸ் மாத்திர மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி கிடைச்சது? என்னடா பண்றது? எப்ப அரவிந்த் ரஜினியோட லவ்வர்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்து மாத்திரை போட்டாதான் தூக்கமே வருது. இந்த மாத்திரைய தண்ணியில கலந்து அவனை குடிக்க வைப்போம். அப்படி குடிச்சிட்டானா ஆள் பாதி மயக்கத்துல இருப்பான். நினைவோட இருக்கும்போது அவன் ஜெயிக்கிறது கஷ்டம்.
ஆனா அரகுற மயக்கத்துல இருந்தா அவனோட கதை முடிஞ்சது. வா போலாம். சிவம், எங்க போன? ரொம்ப நேரமா உன்னை ஆளை காணோம். ஐயோ, அப்படி பார்த்தா, அப்படி சிரிச்சா, அப்படி கண்ணசச்சா அழகி. அழகியா? ஆமா, பேரழகி. பாரு, என் ஏஞ்சல். என்ன ஆச்சு உனக்கு? குடிச்சிருக்கியா? ஆமா. என்ன குடிச்ச? இதா. அது சாதாரண வாட்டர் பாட்டில். ஆமா, இது சாதாரண வாட்டர் தான். அதான் குடிச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, ஒரு குவார்டர் அடிச்ச ஃபீல் கொடுக்குது. ஏய், உதட்டழகி. என்னது? உதட்ட ஒரு மாதிரி சுழிப்ப பாரு. இதான், இதேதான். அந்த சிரிப்பு அழக ஒன்னு பண்ணுவ பாரு. மவன, யாரா இருந்தாலும் செத்த எதிரில் இருக்கிறவன். சரி, பேசாம வந்து தூங்கு. மாட்டேன். என்னடா பிரச்சனை? எனக்கு பேசணும். காலையில எந்திரிச்சு பேசலாம். நோ நோ நோ, எனக்கு இப்பவே பேசணும். ஐயோ, ஹிம்சிக்கிறானே. லவ். என்ன லவ்? லவ்வா? ஆமா, அதான உன் பேரு. அன்புனா இங்கிலீஷ்ல லவ் தானே? இங்க பாரு, நிஜமா சொல்றேன், ரொம்ப கேவலமா ஏதோ பண்ற. உனக்கு அது வரல, விட்டுடு. எனக்கு லவ் வருது. ஆமாயா? ஆமாயா? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லுவேன். டேய், இப்ப நீ உத வாங்க போற. குடு, அதாச்சும் குடு. ஏய், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய கொஞ்சனா அது தப்பா? சரி, கொஞ்சிட்டல்ல, போதும், போ, போய் படு. அது எப்படி? இன்னும் சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன? இல்ல, முதல்ல பாட்டு. பாட்டா? சரி, சீக்கிரமா பாடி தொலை. நீயும் நானும் அன்பே. ஓன்னா? நீயும் நானும் அன்பே. மீதியும் பாடி முடிடா. அது எப்படி? அது நீதான் பாடணும். நானா? ஆமா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? இது சோதனை, டூயட். நீயும் நானும் அன்பு. போதும் போதும், இப்ப என்ன பண்ணணும்? அது அடுத்த லைன் பாடணும்.
கண்கள் கோர்த்து கொண்டே வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நாளும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே. ஏய், என்ன ஆள விடு. அடுத்தது டான்ஸ் ஆடலாம். சரியா? சான்ஸே இல்ல. ஆடியே ஆகணும். நீ அடி வாங்க போற. ஆடியே ஆகணும். ஆடிடுங்கம்மா. வாயினியா? நீ எப்ப வந்த? இமைகள் நாளும் போர்த்திக்கு முன்னாடியே வந்துட்டேன். என்னால முடியல இனியா. அம்மா, அப்பா குடிச்சிட்டா யாரும் அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆடிடுங்கம்மா. சரி, நான் பார்க்கல, போதுமா? குட் கேர்ள். சரி வா. ஏய், பாத்து. ஓகே, ரெடியா? யார் யார் சிவம் அன்பு சிவம் சிவம். யார் யார் சிவம் அன்பு சிவம். போதும். ஏன்? அடுத்தது 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 கொலைதான். போடா உள்ள. போடானா போ. அன்பு போ.